இன்றைக்கி சாட்டர்டே கோவில் கிளம்பியாச்சு. ஸோ கோவில் போகலாமா? இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக 2 கோவிலுக்குமே போனேன். அதான் முருகன் கோவிலுக்கும் அம்மன் கோவிலுக்கும். நான் பயந்துகிட்டே தான் போனேன். முருகன் கோவிலில் வந்து லைன் நிற்குமே, எவ்வளோ நேரம்டா நிற்கிறது அப்படின்ட்டு பார்த்தா லைனே இல்லை. சரி அதனால் அப்படின்ட்டு நானும் அம்மாவும் தான் போயிருந்தோம். ஸோ அம்மா போயிட்டு பூ வாங்கிட்டு வந்துட்டாங்க. அண்ட் தென் முருகன் கோவில் போயிட்டு ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா வந்து அப்படியே மலை மேலே இருக்க மாதிரி இருக்கா. நான் வந்து சின்ன வயசில் போனதெல்லாம் ஞாபகமே இல்லை. இப்போ தான் வந்து சரி கோயில் போகலான்ற மாதிரி போயிட்டு பார்த்தா கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருக்குது அந்த கோயில். நல்லா தான் இருக்கும். அண்ட் தென் அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு ஸோ அங்கே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேண்டியதெல்லாம் வேண்டிக்கிட்டு மோஸ்ட்லி வந்து சாமினாலே நம்ம கும்பிட்றது எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு யோசிப்போம். அண்டு நானும் மோஸ்ட்லி அப்படி தான் சாமி கும்பிடும்போது எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பேன். அண்ட் தென் இப்போ தான் ரீசெண்டாக போகிறதுன்றதுனால சரி வேணுன்னா பழிக்குதான் அப்படின்றதுனால ஸோ நானும் வந்து ஒரு சில விஷயம் வந்து வேண்டியிருக்கேன். அது நடக்குதான்னு பார்ப்போம். அதாவது வந்து நான் கோயிலுக்கு வந்ததுலேருந்தே வேண்டிகிட்டு இருக்கேன். வாரம் சனிக்கிழமை அது நடந்தால் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். நடக்கலைன்னா வந்து அதை சொல்ல மாட்டேன். சீக்ரெட்டாக எனக்குள்ளேயே வச்சுப்பேன். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளில போனேன். அம்மா வந்து வீட்டில் விட்டுட்டு அதுக்குள்ளே அம்மா சப்பாத்தி மாவும் உருளைக்கிழங்கையும் வேக வைக்க சொல்லிட்டேன். சரி குருமா மாதிரி பண்ணலாம் சைட் டிஷ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மாவும் அக்காவும் எனக்கு அவ்வளோ பசிக்கல அப்படின்றதுனால சரி உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் மாதிரி வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்குல சும்மா மிளகாத்தூள் கரம் மசாலா பெப்பர் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அண்ட் தென் அதில் ஸ்டஃப் வச்சு அப்படியே சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டேன். ஸோ இன்னைக்கு டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.